ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. பக்தனின் வாக்கை காப்பாற்றும் பகவான். வழங்கியவர் ஸ்ரீ கிரிதாரி தாஸ் பிரபு அவர்கள். கிருஷ்ணருக்கும் பக்தனுக்கும் இடையில் நிகழும் அன்பு பரிமாற்றங்கள் மிகவும் இனிமையானவை. பகவானின் சொல்லை பக்தன் தட்டமாட்டான் என்பதை எளிதில் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பக்தனின் சொல்லையும் பகவான் தட்டமாட்டார் என்பதை நீங்கள் அறிவீர்களா? அன்னை யசோதையால் உரலில் கட்டி போடப்பட்ட கிருஷ்ணர் அந்த உரலுடன் நகர்ந்து 2 மரங்களை வீழ்த்தி குபேரனின் 2 மகன்களை விடுவித்தார். இந்த லீலையில் கிருஷ்ணர் எவ்வாறு தனது அன்பிற்குரிய பக்தரான நாரதரின் வார்த்தைகளை நிரூபித்தார் என்பதை சற்று காணலாம். கிருஷ்ணர் செய்த குறும்பு செயல். அம்மா பசிக்குது என்றபடி கிருஷ்ணர் தயிர் கடைந்து கொண்டிருந்த அன்னை யசோதையின் முந்தானையை பிடித்து அன்புடன் இழுக்கின்றார். குழந்தையை தடுக்க முடியாமல் அவனை எடுத்து மடியில் கிடத்தி அந்த அழகிய திருமுகத்தை ரசித்தபடி யசோதை பால் கொடுக்க தொடங்கினாள். கிருஷ்ணரும் அன்னையின் அன்பில் திளைத்து கொண்டிருந்தார். திடீரென்று ஓர் இடைஞ்சல். கிருஷ்ணருக்காக அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கி வர அதை கவனிப்பதற்காக கிருஷ்ணரை இறக்கி வைத்துவிட்டு சமையலறைக்கு சென்றாள் அன்னை யசோதை. வந்ததே கோபம் கிருஷ்ணருக்கு. அருகில் இருந்த வெண்ணெய் பானைகளை உடைத்து வெண்ணெயை தானும் உண்டு குரங்குகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். திரும்பி வந்த அன்னை அலங்கோல காட்சியை கண்டு அதிர்ச்சியுற்றாள். இடுப்பு நோக, நெற்றி வியர்க்க மிகுந்த சிரமத்துடன் தயிரை கடைந்து தயார் செய்தவற்றை காணாது திகைத்தாள் யசோதை பிராட்டி. தன் கிருஷ்ணனை தவிர வேறு யாரும் இதனை செய்திருக்க மாட்டார்கள் என்று எண்ணி கிருஷ்ணரை தேடினாள். தான் செய்த செயல் தவறு, அன்னை நிச்சயம் கோபப்படுவாள் என்பதை அறிந்த ஸ்ரீ கிருஷ்ணர் அன்னையை கண்டதும் ஓடத் தொடங்கினார். அன்னையும் ஓடினாள், முடிந்தவரை ஓடினாள். கிருஷ்ணரும் நிற்கவில்லை. கிருஷ்ணரும் ஓடினார். அகப்படாமலே ஓடினர். யசோதையின் கூந்தல் அவிழ்ந்தது, உடல் தளர்ந்தது. கிருஷ்ணரோ கை கட்டிய தூரத்தில். ஆனால் கையில் அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருந்தார். அகிலத்தையே பிடித்து வைத்திருக்கும் அவரை அவ்வளவு எளிதில் பிடித்து விட முடியுமா என்ன? யசோதை கிருஷ்ணரை கட்டி போடுதல். அன்னையின் அசதியை பார்க்கிறார் அந்த அச்சுதன். விருப்பத்துடன் பிடிபட்டு கொள்கிறார். பயமே யாரை கண்டு பயப்படுமோ அந்த பரந்தாமன் அன்னையின் கையில் இருந்த குச்சியை கண்டு பயப்படுகிறார். குழந்தையை அதிகம் பயமுறுத்த கூடாது என்று நினைத்து யசோதை குச்சியை கீழே போட்டு விடுகிறாள். ஆனாலும் குறும்புக்காரனை ஏதேனும் செய்தால்தான் மீண்டும் குறும்பு செய்ய மாட்டான் என்று தவறாக எண்ணி கட்டி போடுதல் நல்லது என்று நினைத்தாள். எல்லாரையும் எப்போதும் கட்டி போட்டு வைத்திருக்கும் அவரை கட்டி போட முடியுமா? சிறிய பையன், சிறிய கயிறு போதும். ஆனால் எந்த கயிற்றை எடுத்து வந்தாலும் அவரை கட்டி போட முடியவில்லை. 2 அங்குலம் போதவில்லை. 2 கயிறுகளை இணைத்தாள். அப்போதும் 2 அங்குலம் போதவில்லை. மேன்மேலும் கயிறுகளை இணைத்தாள். போதாத 2 அங்குலம் போதாமலேயே இருந்தது. முயன்று கொண்டே இருந்தாள். வீட்டிலிருந்து எல்லா தாம்பு கயிறுகளையும் கொண்டு வந்து முயற்சித்தாள். அப்போதும் 2 அங்குலம் போதவில்லை. அன்னையின் விடாமுயற்சியை கண்டு மனம் இசைகிறார். கயிறுக்கு கட்டுப்படாத அந்த கள்வர் உண்மையில் அன்பிற்கு அடங்கிய அச்சுதனாக ஆனார். இறுதியாக யசோதையும் கட்டிவிட்டாள் அந்த கண்ணனை. உடம்பிலே உறுத்தக்கூடிய பல முடிச்சுகளுடன் கண்ணி நுட்பமாக இருந்த நுண் சிறிய தாம்பு கயிற்றினால், சிறு தாம்பினால் யசோதை பிராட்டி தன்னை கட்டும்படி தானே செய்து கொண்டார். இந்த ஆச்சரியமான மாயா சக்தியை கொண்ட கிருஷ்ணர் என்று மதுரகவி ஆழ்வார் இதனை மிகவும் மதுரமாக மொழிந்துள்ளார். கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணியா பெரும் மாயன். 4000 திவ்ய பிரபந்தம் 937. மரத்தை முறித்து நடை பயின்றவன். சிறிய குழந்தைகள் நடைவண்டி வைத்து நடப்பது வழக்கம். பரந்தாமன் இங்கே உரல் வண்டி வைத்து தவழ்கிறார். உரலுடன் கட்டிவிட்டால் கண்ணனை. கண்ணன் கட்டுப்படுவானா? கண்ணனின் குறும்புகள் தான் குறைந்திடுமோ? நிச்சயம் இல்லை. கட்டி போட்ட அன்னை அங்கிருந்து அகன்றுவிட உரலோடு தவழ்கிறார். முன்னே பார்க்கிறார். நெடுநடுவென வளர்ந்த 2 மருத மரங்கள். அம்மரங்களின் பழங்கதையை அறிந்த பரந்தாமன் புது கதையை எழுத தவழ்ந்தார். மருத மரங்களுக்கிடையே தவழ்கிறார். உரலோ மரங்களில் மாட்டிக்கொள்கிறது. இவர் அதனை அங்குமிங்கும் சற்று அசைத்து இழுக்கிறார். அவர் அசைந்தால் அகிலமே அசைந்திடும். மருத மரங்கள் மசியாதா என்ன? பேரொலியை எழுப்பி 2 மரங்களும் வீழ்ந்து மாய்ந்தன. மரங்களிலிருந்து தோன்றினர் 2 தேவர்கள். இருவரும் கிருஷ்ணருக்கு பிரார்த்தனை செய்து சாப விமோசனம் பெற்றனர். அவர்கள் அங்கே மரங்களாக நின்றது ஏன்?
அந்த மரத்தை முறித்து கிருஷ்ணர் நடை பயின்றது ஏன்? நாரதரின் சாபம். அந்த மருத மரங்கள் இரண்டும் உண்மையில் செல்வத்தின் அதிபதியான குபேரனின் இரண்டு மகன்களாவர். அவர்களின் பெயர் நலகூவரன், மணிக்ரீவன். செல்வம் இருந்தால் மதுவில் மயங்கி மங்கையின் மடியில் கிடப்பது இயற்கையே. மது மங்கையில் மயங்கிய அவர்கள் இருவரும் மந்தாகினி கங்கையினுள் இறங்கி அழகிய இளம் மங்கையருடன் ஜலக்கிரீடையில் லயித்திருந்தனர். அப்போது நாரத முனிவர் அந்த பக்கமாக செல்ல நேர்ந்தது. அங்கிருந்த பெண்கள் உடனடியாக வெட்கப்பட்டு தம்மை ஆடைகளால் மறைத்துக் கொண்டனர். மதுவில் மதியிழந்திருந்த அந்த தேவர்கள் இருவரும் நாரதரை பற்றி கவலைப்படாமல் ஆடையின்றியே நிர்வாணமாக இருந்தனர். செல்வத்தால் செருக்குற்றிருந்த இருவரையும் மாற்ற நினைத்த நாரதர் தனது காரணமற்ற கருணையால் அவர்களுக்கு சாபம் கொடுக்க முடிவு செய்தார். வெறுக்கத்தக்க நிலையில் இருந்த அவ்விருவரையும் காப்பாற்றுவது நாரதரை போன்ற நற்குணம் படைத்தவரின் கடமையாகும். மிக உயர்ந்த பொறுப்பில் உள்ள குபேரனின் மகன்கள் பொறுப்பின்றி மிருகங்களைப் போல நிர்வாணமாக இருந்ததால் அவர்களை நகர இயலாத மரங்களாக மாறும்படி நாரதர் சாபமிட்டார். அதே நேரத்தில் மரங்களாக இருக்கும் போதும் தங்களது முந்தைய செயல்களை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்னும்படி நாரதர் சாபமிட்டார். 100 வேத வருடங்கள் மரங்களாக இருந்த பின்பு பகவான் கிருஷ்ணரால் விடுவிக்கப்படுவர் என்று சாபத்தோடு இணைந்த வரத்தையும் நாரதர் வழங்கினார். அதன்படி மருத மரங்களாக நீண்ட நெடுங்காலம் நின்றிருந்த அவர்கள் கிருஷ்ணரின் கருணையால் சாப விமோச்சனம் பெற்றனர். ஏன் விடுவிக்க வேண்டும்? கிருஷ்ணரின் நோக்கம் பக்தர்களை விடுவிப்பதே. நலகூவரன், மணக்கிரீவன் ஆகிய இருவரும் பக்தர்கள் அல்ல, செல்வச் செருக்கில் மமதையில் வாழ்ந்தவர்கள். அவர்களை ஏன் கிருஷ்ணர் விடுவிக்க வேண்டும்? பிருந்தாவனத்தில் இன்பமயமாக அன்னை யசோதையுடன் விளையாடி கொண்டிருக்கையில் இவர்கள் ஏன் குறுக்கே தொல்லை? பக்தியில் ஈடுபடாத இவர்களுக்கு நந்தரின் தோட்டத்தில் நின்றபடி தனது பாலியல் லீலைகளை ரசிப்பதற்கு கிருஷ்ணர் எவ்வாறு வாய்ப்பளித்தார்? இங்குதான் மாபெரும் ரகசியம் பொதிந்துள்ளது. பகவானுக்கும் பக்தனுக்கும் இடையில் உள்ள உறவு மிகவும் நெருக்கமானதாகும். பகவான் விரும்பியதை பக்தன் செய்கிறார், பக்தன் விரும்புவதை பகவானும் செய்கிறார். பெரும்பாலான மக்கள் பக்தனுக்கு பகவான் ஆசை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டு உயர்வதில்லை. ஆனால் உண்மையான பக்தனோ பகவான் தனக்கு என்ன கொடுப்பார் என்பதை பாராமல் தன்னை முற்றிலுமாக பகவானிடம் ஒப்படைக்கின்றான். அப்படி அந்த பக்தன் தூய்மையாக இருக்கும் போது கிருஷ்ணர் அந்த அன்பினால் வசப்படுகிறார். பக்தன் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவதை தனது கடமையாக நினைத்து அன்புடன் அச்செயலை செய்கிறார். அதுபோன்று நிகழ்ந்ததுதான் இந்த மருத மரங்களின் விடுதலை. நாரதர் உரைத்தார், நந்தலாலா உடைத்தார். மாமுனிவரின் மொழிகள், மாயவனின் செயல்கள். பக்தன் சொல் தட்டா பகவான். தனது பக்தன் யாருக்கேனும் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் கிருஷ்ணர் அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சில நேரத்தில் கிருஷ்ணர் தான் கொடுத்த வாக்குறுதியை கூட மீறலாம். ஆனால் தனது பக்தன் கொடுத்த வாக்குறுதியை என்றும் மீற மாட்டார். அதனால் தான் தனது பக்தன் என்றும் அழிவடைய மாட்டான் என்று பகவத்கீதையில் 9.31 கிருஷ்ணர் கூறுகிறார். அதையும் கூட பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய பக்தனான தூய பக்தர்கள் கிருஷ்ணரை எப்போதும் இதயத்தில் தாங்கியவர்கள். அவர்களால் யாருக்கு வேண்டுமானாலும் கிருஷ்ணரை கொடுக்க முடியும். எனவேதான்